தயவு செஞ்சு என் காதலை மட்டும் பொய்ன்னு சொல்லிடாது. I love you. I love you so much. வணக்கம் மேடம். யார் சார் நீங்க? எதுக்கு இங்க நிக்கிறீங்க? இப்ப லாயரோட உள்ள போச்சு அந்த பொண்ணோட அப்பா நான். ஓ, அந்த பொண்ணோட அப்பா நீதானா? ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொறுக்கி ஈவ் டீசிங் பண்ணா இழுத்துன்னு வந்து உள்ள வச்சா அவனுக்கு ஜாமீன் கொடுக்க வந்து நிக்கிறா? கேட்க மாட்டியா நீ? அவளுக்கு அப்பன் தானே? என் பொண்ணோட பிடிவாதத்தால என் சொந்தம் சுகம் எல்லாத்தையும் எழுந்துட்டு இப்ப நான் அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். முன்ன என்ன தப்பு பண்ணாலும் அதே தப்பு தான் திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஏதாவது சொல்ல போய் என் ஒரே பொண்ணை இழந்துருவேன்னு பயமா இருக்கு. ஒருவேளை அம்மா இருந்திருந்தா நல்லா வளர்ந்திருப்பாளோ என்னவோ. மழையில நினைஞ்சா ஜுரம் வரும், ஜுரம் வந்தா ஃபிட்ஸ் வரும், ஃபிட்ஸ் வந்தா நீ செத்துடுவ, நீ செத்தா நானும் செத்துடுவேண்டா. I love you. எஸ் சார். இல்லை சார், விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். ஓகே சார், வந்தோன்னு சொல்கிறேன் சார். சார், கமிஷனர் ஃபோன் பண்ணார். என்னவா? அவர் பொண்ணு கேஸ் விஷயமா விசாரிச்சாரு. கண்டுபிடிக்கலன்னு சொன்னார். யார் சார் சொன்னது என்ன கண்டுபிடிக்கலன்னு? ஏத்தாப்புல மரத்தடியில் நிற்கிறான், போய் கூட்டு வாங்க. தம்பி வாடா, ஐயா கூப்பிடுறாரு, வா. என்ன ஏட்டியா? ஒன்னதான், வா வா. என்னடியா பிரியாணி வந்துட்டுமா? பிரியாணிக்கு கறி துண்டு இல்லையா? அடவாடா, நீ தாண்டி இன்னைக்கு பிரியாணி. உட்காரு. டேய், என்னடா பெஞ்சில உட்காந்துருக்கா? எந்திரா. தப்புனா தானே ஏட்டியா கீழே உட்காருவாங்க? நான் தான் தப்பு பண்ணல. நீ தப்பு பண்ணலன்னு எவன் சொன்னான்? மழை வருதுன்னு மரத்து கீழே நின்ன, அது தப்புங்களா? எது தப்புன்னு எனக்கு தான் தெரியும். இந்த நக்கல் பேச்செல்லாம் வேணாம், கீழே உட்காரு. உட்காருங்கறல. அங்க தகராறு சார் வந்து ஒன்றும் இல்லை சார், கீழே உட்கார சொல்கிறேன். போறீங்களா? அது ஒன்றும் இல்லைடா சார், மாச கடைசி கமிஷனர் வராரு, தலைக்கணக்கு தான். வேணாம் சார், சொன்னா கேளுங்க சார். சார் ரூல்ஸை மாற்ற முடியாதுல்ல சார். சார் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஐயோ சார், சார் வேணாம் சார். சார் ஏன் மாரியாத்தா மந்திரிச்சு கட்டினது. மந்திரிச்சு கட்டினது எந்திரிச்சு கட்டினது செல்லடியா? போடா, உள்ள வச்சு சொல்றேன், போ போடா. சார் நான் ஒன்றும் தப்பு பண்ணல சார். ஏன்டா அப்படி செஞ்சீங்க? சார் வேணாம் சார், அடிங்க சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் சொல்றா, எங்கடா இருக்கானுங்க அவனுங்க? எங்க இருக்கானுங்க சொல்லு. சார் விட்டுருங்க சார். சார் சார் நான் எதுவும் தப்பு பண்ணல சார். சார் சார் காதல் நான் நம்பிக்கைடா, அந்த நம்பிக்கை நாசம் பண்ணிட்டேன். சார் சார் ஹாஜி சார் தப்பு பண்ணல சார். சார் கேக்குதா? கேக்குது. கமிஷனரோட பசிக்கு வெறும் லெக் பீஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். அவரோட அகோர பசி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சா நாம எல்லாம் உள்ள போக வேண்டியிருக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க நாகேந்திரன், ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன், தைரியமா இருங்க. என் ஒரே பொண்ணு இப்படி அநியாயமா சீரழிச்சுடா. ஒரு வயசு பொண்ணு தான் அம்மா முன்னாடி நிக்க கூட கூச்சப்படுவாடா.
மனசுக்கு பிடிச்ச முன்னாடி ஏன் நிக்கிறா தெரியுமா? நம்பிக்கைடா. அந்த நம்பிக்கை நாசம் பண்ணிட்டியடா. அவனுக்கு கான்சியஸ்னஸ் வந்து அவன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. 1 ஹவர்ல நான் திரும்பி வருவேன். ஓகே ஓகே சார். கூட எவன்லாம் இருந்தான்னு எனக்கு தெரியணும். ஓகே சார். கொலைக்கேசா குழந்தைய பிறக்காம இருக்கிறதுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிற கர்ப்பப்பை எடுத்துறாங்கல்ல, அதே மாதிரி பசியே எடுக்காம இருக்கிறதுக்கு இறப்பையும் எடுத்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த ஒரு ஜனவாதத்துக்கு கொலை கொள்ளை கோர்ட்டு கேஸ் எல்லாமே சின்ன சின்ன தப்பு பண்ணாத, தண்டனை அதிகம், பெருசா பண்ணு, சந்தோஷமா இருக்கலாம். சட்டத்துல இருக்கிற ஒழுங்கா இல்லைன்னா உன்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கிற உசுருக்கெல்லாம் உத்தரவாதம் இல்லைடா. போகலாம். என்னடா என்ஸ்டியா? பொண்ணை பெற்றவன்லடா, அதான் ஓவரா எமோஷன் ஆகிட்டான். ஒத்தையா அவரே மாட்டிக்கிட்டியா? மனசில் வச்சுக்காத. பிரியாணி மட்டன் சாப்ஸ்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் போங்க சார். வந்து யோ ஓவியா அடி கொஞ்சம் பலமாக பட்டுருச்சோ? விசாரிச்சுட்டு விட்டுருவாருன்னு தான் நினச்சேன். சரி விடு கழுது, உனக்கு பதிலாக இன்னொருத்தன் கிடச்சிட்டான். சாப்பிட்றா ஆஜி. கமிஷனர் போயிட்டாரா? போயிட்டாரு. என்ன பையனுக்கு தான் கொஞ்சம் அடி பலமாக பட்டிருக்கு. எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். வெளியில் அனுப்பி விட்றேன், பார்த்து கவனிச்சு அனுப்பு. ஓகே ஜி. வெளியே நிற்கிறது நம்ம பசங்க தான், சொல்லிடுங்க, போய் பாரு. சாப்பிட்டு போ. வாங்க தலைவா, அனுபவிச்சு தீவனுங்க. அவசரப்படுறது நீங்களா? ரொம்ப அடிச்சுட்டாங்களோ? செலவு வச்சுக்கங்க. இதான் என் நம்பரு, கூப்பிடுங்க. காதல் நான் நம்பிக்கைடா, அந்த நம்பிக்கையை நாசம் பண்ணிட்டேடா. ஒரு வயசு பொண்ணு நிர்வாணமா தான் அம்மா முன்னாடி நிக்க கூட கூச்சப்படுவாடா. மனசுக்கு பிடிச்சவங்க முன்னாடி ஏன் நிக்கிறா தெரியுமா? நம்பிக்கைடா, அந்த நம்பிக்கையை நாசம் பண்ணிட்டேடா. டேய் சரக்கு எடுத்துக்கூடா, அடிச்சுட்டு படுங்க, உடம்பு ஒளி எல்லாம் ஓடி போயிடும். எடுத்துக்கூடா டேய். தன்னால கிடைச்ச உங்களுக்கு